character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Hi students, good morning to all. So இன்னைக்கு 11th standard chemistry இன்னைக்கு pre quarterly exam அப்படினு சொல்லிருக்காங்க. So அந்த எக்ஸாம்க்கான question pattern எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். So first நம்ம பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு மார்க் பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ். So 50 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி 1 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா first categoryல பாத்தீங்கன்னா choose பாத்தீங்கன்னா 5. So 5 into 1 5 marks இருக்கு இதுல. Choose the correct answer. So choose the correct answer பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பேங்க்ல இருக்கிற 1 மார்க்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடத்துன வரைக்கும் புக் இன்சைட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் புக் பேங்க் இருக்கிற 1 மார்க்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் சூஸ்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா fill up அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 into 1 5 marks. So இதுலயும் உங்களுக்கு 5 क्वेश्चन கேட்டிருப்பேன். fill up லையும் பாத்தீங்கன்னா 5 மார்க். சோ இதுல பாத்தீங்கன்னா 1 மார்க் இருக்கும். சோ fill up இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா choose the correct answer ல இருந்து தான் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? சோ choose the correct answer நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா match the following. So match the following பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் தான். 5 क्वेश्चंस இருக்கும். சோ மேட்ச் உங்களுக்கு தெரியும். சோ நம்பர் போட கூடாது, எடுத்து எழுதணும். ஓகேவா? சோ match the following பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க. புக்ல இருக்கிற ஓவராலா புக் இன்சைட்லயும் பாருங்க, புக் பேங்க்ல இருக்கிற क्वेश्चंसும் பாருங்க. சோ match the following கேட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கேட்டகரியில பாத்தீங்கன்னா 2 மார்க் क्वेश्चन. 2 மார்க் क्वेश्चंसல நீங்க எத்தனை எழுதணும் அப்படினு பாத்தீங்கன்னா 4 क्वेश्चंस எழுதணும். 4 into 2 8 marks. இதுல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் பாத்தீங்கன்னா 18 அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகேவா? சோ இதுல நீங்க 4 क्वेश्चंस எழுதணும். அதுல ஒரு क्वेश्चन எந்த क्वेश्चनா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चनா இருக்கணும். அதாவது क्वेश्चन நம்பர் 18ஆ இருக்கணும். இந்த கம்பல்சரி क्वेश्चन இது கூட இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுக்கு 4 क्वेश्चंस அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கும். புரியுதா? இந்த கம்பல்சரி क्वेश्चனை விட்டுட்டு மீதி क्वेश्चन நீங்க 4 மார்க் அட்டெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 5th ஒன் பாத்தீங்கன்னா 2 மார்க் அடுத்தது 3 மார்க். 3 மார்க்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 4 क्वेश्चंस எழுதணும். சோ ஒரு क्वेश्चंसக்கும் பாத்தீங்கன்னா 3 மார்க். சோ 4 into 3 12 மார்க்ஸ். இதல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் பாத்தீங்கன்னா 23 வந்து கம்பல்சரி. சோ क्वेश्चन நம்பர் 23 பாத்தீங்கன்னா கம்பல்சரி. சோ இதுல நான் எப்படி வந்து क्वेश्चन நம்பர் 18 கம்பல்சரி சொன்னனோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 மார்க்ல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 23 கம்பல்சரி. 4 क्वेश्चंस எழுதுனா போதும். அதுல ஒரு क्वेश्चंस என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चंसா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चंस. சோ 5 மார்க் क्वेश्चंस பாத்தீங்கன்னா 3 எழுதணும். ஓகேவா? சோ டோட்டலா உங்களுக்கு 4 கொடுத்திருப்பேன். 4ல பாத்தீங்கன்னா 3 क्वेश्चंस எழுதணும் 5 மார்க். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ். ஓகேவா? சோ இதுலயும் ஒரு கம்பல்சரி क्वेश्चंस இருக்கும். என்ன क्वेश्चन கம்பல்சரிங்கறத பார்த்துட்டு எழுதுங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 15 மார்க்ஸ் வரும். ஓகேவா? சோ எப்படி நீங்க படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா புக் பேங்க்ல இருக்கிற 1 மார்க். 1 மார்க்க படிச்சிட்டு நம்ம அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நடத்தணுமோ அதில இருந்து அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நடத்துன வரைக்கும் நம்ம திரும்ப ஒன்ஸ் ரீகால் பண்ண போறோம். சோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா மேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். சோ அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தோம். சோ பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. ஒன்னு சாலிட், லிக்விட் and then gas. சாலிட்க்கு எக்ஸாம்பிள், லிக்விட் எக்ஸாம்பிள் and then gas எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. இது முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாலிட்னா என்ன, லிக்விட்னா என்ன, கேஸ்னா என்ன, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரியும். இருந்தாலும் மேட்ச் தி ஃபாலோயிங்லயோ இல்ல எதையாவது நம்ம கேட்கறதா இருந்தா நம்ம தெரியாம விடக்கூடாது. அதனால பேசிக்கா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மிக்சர் அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்போ மிக்சர்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. ஸோ மிக்சரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் another ஒன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஸோ ஹோமோஜீனியஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸாக இருக்கணும். ஓகேவா? ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே டிஃப்ரெண்ட் ஃபேஸாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரீன் டீ. க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா இதில் சுகர் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஆட் பண்ணது ஒரே ஃபேஸாக தெரியும். ஆனால் ஹெட்ரோஜீனியஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, இல்லை ஆயில் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, நமக்கு 2 ஃபேஸாக தெரியும். ஒன் இஸ் ஆயில் லேயர் தெரியும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் லேயர் தெரியும். அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஹெட்ரோஜீனியஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸில் 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறதப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர். அண்ட் தென் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட். எலமெண்ட்டுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காப்பர் சல்ஃபேட் கொடுக்கலாம், கால்சியம் கார்பனேட் கொடுக்கலாம், சோடியம் குளோரைட் கொடுக்கலாம். இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷனை ஓவராலாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்க சான்சஸ் இருக்குது. வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். உங்களுக்கு நான் இங்கே என்ன சொன்னனோ அதுதான் அப்படியே உங்களுக்கு இங்கே கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. எலமெண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், மோனோ அட்டாமிக் யூனிட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பாலி அட்டாமிக் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்களா பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலமெண்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏயு, ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். கோல்டு அப்படிங்கிறது ஏயு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ கோல்டு மோனோ அட்டாமிக் எதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம், கோல்டு கொடுக்கலாம், காப்பர் கொடுக்கலாம், சில்வர் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கலாம். ஸோ பாலி அட்டாமிக், பாலி அப்படின்னு சொன்னாலே மோர் தென், ஓகேவா, மோர் தென் 3க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம், பாலி அட்டாமிக் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன், ஸோ பாஸ்பரஸ் பாருங்கள் P4 கொடுத்துருக்காங்க. ஸோ தென் சல்ஃபர் 8 S8. ஸோ பாலி அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல மெனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாலி அட்டாமிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் 4 பாஸ்பரஸ் அண்ட் தென் சல்ஃபர் 8 சல்ஃபர் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துக்கோங்க என்னென்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட்ஸ்னால் என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு CO2 மோர் தென், இங்கே பாருங்கள் CO2. அப்போ ஒரு எலமெண்ட் மட்டும் இங்கே கிடையாது, ஒரு எலமெண்ட்டு கூட இன்னொரு எலமெண்ட்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லலாம், காம்பவுண்டுன்னு சொல்லலாம். அது மாலிகுலாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் குளுக்கோஸ் அண்ட் தென் ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S அண்ட் தென் சோடியம் குளோரைடு இதெல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட். அப்போ காம்பவுண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு கொடுக்கலாம், அப்போ காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவால்யூட் யுவர் செல்ஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன சுகர்னா எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆர் மிக்சர், இந்த கேட்டகரியை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ இதில் எது எலமெண்ட், எது காம்பவுண்ட், எது மிக்சர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிளாஸில் நடத்தவங்களையே சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம். விச் ஒன் இஸ் எலமெண்ட், காம்பவுண்ட் அண்ட் தென் மிக்சர் அப்படிங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? ஸோ டெஃபினிஷன்ஸ் ப்ளஸ் வேல்யூ பார்த்துக்கோங்க. ஸோ 1 AMU அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வேல்யூ கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபில்அப் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட், ஸோ டெஃபினிஷன்ஸும் இங்கே இருக்குது. அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட் is defined as 1/12 of the mass of carbon 12 atom in its ground state. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இந்த வேல்யூ எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா பேசிக்காக தெரியணும். இதை வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஆட்டம் டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துட்டு கீழே என்ன வரும் அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஸோ இல்லைனா காமனாக என்ன எழுதலாம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ ஏஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஹைட்ரஜன்ஸ் வச்சு பார்த்தோம். ஹைட்ரஜன்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோரின்ஸ் வச்சும் பார்த்தோம். ஸோ கிளாஸில் அதையும் வந்து கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா இதை 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் ப்ராப்ளமாக, அதனால தான் சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ். ஹவ் வில் யூ கால்குலேட் மாலிகுலர் மாஸ்? ஸோ மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டேபிளர் காலம் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? இந்த டேபிளர் காலத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு வேல்யூ என்ன, நைட்ரஜனுக்கு என்ன, சோடியம் அதனுடைய அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் கொடுத்தாங்கன்னா அந்த மாலிகுலை வச்சு இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த மாலிகுலுக்கு மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒன்றே ஒன்று நான் சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். திரும்ப உங்களுக்கு நான் ரீகால் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் மாலிகுல் ஏன்னா வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இந்த இடத்துல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்கள். இட் கண்டெய்ன்ஸ் 2 ஹைட்ரஜன். ஒரு வாட்டர் மாலிகுல்ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 1.008. ஓகேவா? ஸோ நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். 1ன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன வரும், 2 இன்ட்டு 1 2 வரும். ஸோ ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. இங்கே இருக்குது பாருங்கள் 16. ஸோ 1 இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 16. 16 + 2 18. அப்போ வாட்டரோட மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். இதை செக் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் பாயிண்டில் போட்டிங்கன்னா 1.008 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் சம்திங் வரும். இங்கேயும் நமக்கு பாயிண்டில் வரும் 18 பாயிண்ட் சம்திங். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோலோட வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 மோல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா சம் கால்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 1 மோல்ஸ்னால் என்ன டெஃபினிஷன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள். மோல்ஸ்க்கான டெஃபினிஷன் இது வரைக்கும் பாருங்கள். 1 mole is the amount of substance system which contain as elementary particles as there are 12 gram of atom in 12 isotopes. The elementary particles can be molecules, atoms, ions, electrons or any other specified particles. So mole definitions கேட்டால் இது எழுதணும். ஓகேவா? ஸோ 1 மோல்க்கான வேல்யூவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவகோட்ரா நம்பர். ஸோ வாட் இஸ் மீன் பை அவகோட்ரா நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ மோல் கான்செப்ட் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அவகோட்ரா நம்பர் வருது. ஸோ அவகோட்ரா நம்பர் டெஃபினிஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவகோட்ரா நம்பர் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அவகோட்ரா நம்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது இங்கே இருக்குது பாருங்கள் 6.022 × 10⁻23. ஓகேவா? ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் present in 1 mole of any substance is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.022 × 10⁻23 அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவகோட்ரா நம்பர் யார் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க, எந்த தேதி யார் அப்படிங்கிறத இந்த சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவகோட்ராவை பற்றி இதை பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அவர் எந்த தியரி பேஸ் பண்ணி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் திஸ் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ப்ரொவைடட் எவிடன்ஸ் ஆஃப் அவகோட்ரா லா. ஓகேவா? என்ன தியரின்னு கேட்டாலும் கேட்கலாம். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ். ஓகேவா? ஸோ மோலார் மாஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி தான் மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல மோலார் மாஸ் சொல்லுவாங்களா நம்ம எதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட். ஓகேவா? யூவில் சொல்லணும். ஓகேவா? யூ. ஓகேவா? இந்த மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் டிஃபைன்ட் as mass of 1 mole of substance. The molar mass of a compound is equal to sum of relative atomic mass. ஸோ ஒரு மாலிகுல் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய ஆட்டமோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம் மோல் இன்வர்ஸ். இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். மோலார் மாஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராம் மோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோலார் வால்யூம். ஸோ மோலார் வால்யூம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெஃபினிஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ the volume occupied by 1 mole of any substance in the gaseous state at a given temperature and pressure is called as molar volume. ஸோ டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ என்னென்ன கண்டிஷனில் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை ஆகும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அட் 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சொன்னால் 22.4 லிட்டர். இதுதான் நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டாண்டர்டான. ஸோ அதனால் அதை வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த சைட் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினேஷன் கம்பல்சரி தெரியணும் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்தந்த டாபிக் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் by equivalent factor. ஸோ மோலார் மாஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராம் மோல் இன்வர்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஈக்வி மோலார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிளர் காலம் இதில் பார்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் கொடுத்து அதனுடைய பெசிசிட்டி என்னன்னு கேட்கலாம், ஒரு பேஸை கொடுத்து அதனுடைய அசிசிட்டி என்னன்னு கேட்கலாம், இல்லை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரிடியூசிங் ஏஜென்ட் கேட்கலாம். கம்பல்சரி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆசிட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபரிக் ஆசிட் இருக்குது. ஸோ என்னென்ன ஆசிட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2SO4 கொடுக்கலாம், இல்லை HCl கொடுக்கலாம், HNO3 கொடுக்கலாம், H3PO4 இந்த மாதிரி ஆசிடாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பெசிசிட்டி நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆசிடோட பெசிசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஆசிடோட பெசிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். E is equal to molar mass of the acid divided by basicity of the acid. ஓகேவா? ஸோ மோலார் மாஸ் நமக்கு தெரியும், ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிவிடுவோம். ஸோ பெசிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் எதை பார்க்கணும்னு சொன்னால் அந்த ஆசிடில் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டமாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய மோலார் மாஸை நீங்கள் அந்த பெசிசிட்டியால் நம்ம டிவைட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபரிக் ஆசிட்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 48 வரும். ஸோ பெசிசிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்களா 2. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஹைட்ரஜன்ஸாக நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ 2 அப்படின்னு சொல்லுவாங்கள பார்த்தீங்கன்னா 98 வரும்ப்பா. இந்த இடத்துல 98 வரும். ஸோ 98 அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 49. ஸோ 4 2s are 8, ரிமைனிங் 1, 9 2s are 18. ஸோ 98 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி தான் பெசிசிட்டி. பெசிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா பார்த்தீங்கன்னா பேசஸ் கொடுத்துருப்பாங்க. பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எதை பார்க்கணும்னு சொன்னால் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைல் அயனை பார்க்கணும். நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஆசிட் சொன்னால் நீங்கள் பெசிசிட்டி பார்க்கணும். ஓகேவா? பேஸை கொடுத்தாங்கன்னா நீங்கள் எதை பார்க்கணும், அசிடிட்டியே பார்க்கணும். அசிடிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைல் அயனை பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன் பார்ப்போம், இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைல் அயன் அப்படியே ஆப்போசிட்டாக பார்ப்போம். ஆசிட்க்கு HA, இதில் பார்த்தீங்கன்னா OH அப்படிங்கிறது. ஆனால் அசிடிட்டி பெசிசிட்டி அப்படிங்கிறத மாற்றி சொல்லுவோம். ஆசிட்க்கு பெசிசிட்டினும் பேஸுக்கு அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம இதில் சொல்லுவோம். ஓகேவா? மோலார் மாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணது, அந்த மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணது அப்படிங்கிறது. ஓகேவா? இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம நடத்திக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் பிஃபோராக நம்ம நடத்தி இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஒரு ஹோம்ஒர்க்காகவும் கொடுத்துருந்தேன். ஸோ ஹோம்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் செஞ்சுருந்தீங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தப்பாக போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை பாருங்கள். கொஸ்டினில் என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து ரீகால் பண்ண பாருங்கள். ஸோ an organic compound present in vinegar has 40% carbon and 6.6% hydrogen and 53.4% oxygen. Find the empirical formula of the compound. ஸோ empirical formula தான் கேட்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எடுத்து எழுதிடுறோம். என்னென்ன எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டோம், பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிறது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கணும். ஸோ கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. அதுக்கடுத்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜால் அட்டாமிக் மாஸை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருதோ இந்த இடத்துல காட்டணும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 6.6 டிவைடட் பை 1 அப்படிங்கிறது ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ், அதனால் டிவைட் பண்ணியிருக்காங்க.
இங்கே 16 காமிச்சிருக்காங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ். இங்கே கார்பன் அப்படின்னு சொன்னாங்களா 12. ஓகே, பழைய புக்கில் பிரிண்ட்டு சரியாக கிளியராக விழலை, புது புக்கில் கிளியராக விழுந்திருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது லோயர் வேல்யூன்னு பார்க்கணும். அந்த லோயர் வேல்யூவால் ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ டிவைட் பண்ணவங்கள நமக்கு இந்த இடத்துல என்ன ரேஷியோ வருது அப்படிங்கிறத தனியாக எடுத்து எழுதணும், சிம்பிள் ரேஷியோ. ஸோ எல்லாருமே இதோட என்ன பண்ணிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்கணும்னா நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? என்னென்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். அப்போ கார்பனுக்கு இங்கே எவ்வளோ வருது ரேஷியோ எடுத்து எழுதணும், 1. ஸோ C1 இங்கே போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 1. ஸோ CH2O அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளுக்கு நிறையா பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், இது ஒரு ஒர்க்டு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஆன்சர் இதுங்கிறத தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதை எழுதி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு மார்க்கும் கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மேலே என்ன மாடல் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 சம்ஸ் இதில் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ லாக்டிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் வினிகர். ஸோ எப்படி இதில் வினிகருக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். இதில் மாலிகுலர் ஃபார்முலா N நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு N வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மோலார் மாஸ் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணோம், 60. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 2 வரும். ஓகேவா? இந்த 2ஆல் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது பாருங்கள் ட்வைஸ். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH2O2 அப்படின்னு சொல்லுவாங்களே, C2H22 4 O2. இது அப்படியே என்ன பண்ணியிருக்கணும், இந்த 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அப்போ 1 × 2 2. ஸோ அப்போ C2. ஸோ ஹைட்ரஜன் 2 2 2s are 4. ஆக்சிஜன் இங்கே 1 இருக்குது, 1 × 2 2. அப்போ இது எடுத்து நம்ம பிரித்து எழுதணும்னு சொன்னால் நமக்கு என்ன ஆசிட் கிடைக்கும், அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோர் மில்கில் என்ன காம்பவுண்ட் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஸோ மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 90. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 30 கொடுத்துட்டாச்சு. ஸோ டிவைட் பண்ண நமக்கு 3 வரும். ஸோ இந்த மாலிகுலர் ஃபார்முலா நம்ம 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும், C3H6O3 கிடைக்கும். ஸோ அதுதான் லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடல. ஸோ ஜஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ரவா கேசரி இந்த கான்செப்டில் பேஸ் பண்ணி உங்களுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக் சைடில் பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை நீங்கள் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எது என்ன கன்வர்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளாஸ் நடத்துகிற வீடியோ எடுத்து நம்ம போட்டு பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கேன். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? நமக்கு அப் டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பார்த்தாலாம் நமக்கு என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கொண்டுட்டு வர முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் ரீட் அவுட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத டேட்டா மாதிரி எடுத்து எழுதி வச்சு அதில் கால்குலேஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஈவினிங் தான் எக்ஸாம். ஸோ இன்னும் டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எக்ஸஸ் ரியேஜென்ட் என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. எது லிமிட்டிங் ரியேஜென்ட், எது எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பாருங்கள், இது கிளாஸில் நடத்துந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ
ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டும் நடக்கிறது. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். ஓகே, ஆக்சிடேஷன்னா நம்பர்னா என்ன, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ரூல்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இதை பாருங்கள். ஓகேவா, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணதோடு தான் நம்ம நிறுத்தியிருந்தோம். ஸோ அந்த சல்ஃபரிக் ஆசிட் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது மட்டும் பாருங்கள். ரூல்ஸு ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். எது எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடத்தின மட்டும் நீங்கள் பாருங்கள், நடத்தின டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள். புக் பேங்கில் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டாபிக் நடத்தணும் கவர் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஆனால் புக் பேங்க் 1 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதில் நடத்தாததெல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே நீங்கள் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தரவாக படிச்சுக்கோங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேங்கில் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஒரு 15 or 21 மார்க்ஸ் இருக்கும். இந்த 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் சூஸாகவும் கேட்டிருக்கேன், ஃபில்லப்பாகவும் கேட்டிருக்கேன். ஓகேவா, அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபில்லப்ஸில் நடுவில் நான் சொன்ன கான்செப்டில் அங்கங்கே கேட்டிருப்பேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னைக்குடைய எக்ஸாம்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைம் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஸோ ஒரே ஒரு சஜெக்ஷன், ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்களா, 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா, கொஸ்டின் பேப்பரை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். எதையாவது பார்த்துட்டு ஏதோ அப்படிங்கிறத எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. இது உங்களுக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த சுச்சுவேஷனில் வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சின்சியராக படித்து ஒழுங்காக எழுதுங்க. ஸோ டைம் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ரிட்டர்ன்ஸில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எழுதி பாருங்கள், திரும்ப எழுதி பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் எழுதக்கூடிய எக்ஸாமை நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாருமே சென்டம் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkram. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Textbook rentals, easy for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1 Maths, Physics, Chemistry, Biology. Group A2 Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3 Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7 Billianoor Main Road, Karikalambakkam, Puducherry 7. Contact 0413 2665 755.